ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிய கதை கேட்போம். இன்றைக்கி நம்ம கேட்க போகிற நாவல் என்ன நாவல் அப்படின்னா, பார்த்திபன் கனவு. இதில் முதற் பாகத்தில் 10 அத்தியாயங்கள் இருக்கின்றது. நான் இதில் ஒவ்வொரு அத்தியாயமாக சேனலில் தொடர்ந்து போட போகிறேன். ஸோ இது நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதனால நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களை சேரும். அத்தியாயம் 1. தோணித்துறை. காவிரி தீரம் அமைதி கொண்டு விளங்கிற்று. உதய சூரியனின் செம்பொற் கிரகணங்களால் நதியின் செந்நீர் பிரவாகம் பொன்னிறம் பெற்று திகழ்ந்தது. அந்த புண்ணிய நதிக்கு பொன்னி என்னும் பெயர் அந்த வேளையில் மிக பொருத்தமாய் தோன்றியது. சுழிகள் சுழல்களுடனே விரைந்து சென்று கொண்டிருக்க அந்த பிரவாகத்தின் மீது காலை இளங்காற்று தவழ்ந்து விளையாடி இந்திரஜால வித்தைகள் காட்டிக் சின்னஞ்சிறு அலைகள் ஒன்றோடொன்று லேசாக மோதிய போது சிதறி விழுந்த ஆயிரம் நீர்த்துளிகள் ஜாஜ்வல்யமான இரத்தினங்களாகவும் கோமேதங்களாகவும் வைரங்களாகவும் மரகதங்களாகவும் பிரகாசித்து காவிரி நதியை ஒரு மாயபுரியாக ஆக்கி கொண்டிருந்தன. ஆற்றங்கரையில் ஆலமரங்கள் நெடுந்தூரத்திற்கு நெடுந்தூர விழுதுகள் விட்டு விசாலமாய் படர்ந்திருந்தன. மரங்களின் பழைய இலைகள் எல்லாம் உதிர்ந்து புதிதாய் தளிர்விட்டிருந்த காலம். அந்த இளந்தளிர்களின் மீது காலை கதிரவனின் பொற்கிரகணங்கள் படிந்து அவற்றை தங்க தகடுகளாக செய்து கொண்டிருந்தன. கண்ணு கெட்டிய தூரம் தண்ணீர் மயமாய் தோன்றிய அந்த நதியின் மத்தியில் வடகிழக்கு திசையிலே ஒரு பசுமையான தீவு காணப்பட்டது. தீவின் நடுவில் பச்சை மரங்களுக்கு மேலே கம்பீரமாக தலை தூக்கி நின்ற மாளிகையின் தங்க கலசம் தகதகவென்று ஒளிமயமாய் விளங்கிற்று. அந்த மனோகரமான காலை நேரத்தில் அங்கு எழுந்த பலவகை சத்தங்கள் நதி தீரத்தின் அமைதியை நன்கு எடுத்து காட்டுவனவாயிருந்தன. விசாலமான ஆலமரங்களில் வாழ்ந்த பறவை இனங்கள் சூரியோதயத்தை வரவேற்று பற்பல இசைகளில் கீதங்கள் பாடின. அந்த இயற்கை சங்கீதத்துக்கு நதி பிரவாகத்தின் ஹோ என்ற ஓசை சுருதி கொடுத்து கொண்டிருந்தது. உணவு தேடும் பொருட்டு வெளியே கிளம்புவதற்கு ஆயத்தமான பறவைகள் தம் சிறகுகளை அடித்து ஆர்ப்பரித்தன. தாய் பறவைகள் குஞ்சுகளிடம் கொஞ்சி கொஞ்சி விடை பெற்று கொண்டிருந்தன. ஆலமரங்களுக்கு நடுவே ஓங்கி வளர்ந்திருந்த அரசமரம் தன் இலைகளை சலசலவென்று ஓசைப்படுத்தி நானும் இருக்கின்றேன் என்று தெரியப்படுத்திற்று. நதி ஓரத்தில் ஆழம் விழுதுகளில் கட்டி போட்டிருந்த தெப்பங்களை தண்ணீர் பிரவாகம் அடித்து கொண்டு போவதற்கு எவ்வளவோ வீராவேசத்துடன் முயன்றது. அது முடியாமற் போகவே இருக்கட்டும் இருக்கட்டும் என்று கோபக்குரலில் இறைந்து கொண்டே சென்றது. கரையில் சற்று தூரத்தில் ஒரு ஆலமரத்தினடியில் குடிசை வீடு ஒன்று காணப்பட்டது. அதன் கூரை வழியாக அடுப்பு புகை வந்து கொண்டிருந்தது. அடுப்பில் கம்பு அடை வேகும் வாசனையும் லேசாக வந்தது. குடிசையின் பக்கத்தில் கறவை எருமை மாடு ஒன்று படுத்து அசை போட்டு கொண்டிருந்தது. அதன் கன்று அருகில் நின்று தாய் அசை போடுவதை மிக்க ஆச்சரியத்துடனே உற்று நோக்கி கொண்டிருந்தது. டக் 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 டக். அந்த நதி தீரத்தின் ஆழ்ந்த அமைதியை கலைத்து கொண்டு குதிரை குளம்படியின் சத்தம் கேட்டது. டக் 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 டக். வர வர அந்த சத்தம் நெருங்கி வந்து கொண்டிருந்தது. இதோ வருகின்றது. 4 கால் பாய்ச்சலில் ஒரு கம்பீரமான குதிரை. அதன் மேல் ஆஜானுபாகுவான வீரன் ஒருவன் காணப்படுகின்றான். வந்த வேகத்தில் குதிரையும் வீரனும் வியர்வையில் மூழ்கியிருந்தார்கள். தோணித்துறை வந்ததும் குதிரை நிற்கின்றது. வீரன் அதன் மேலிருந்து குதித்து இறங்குகின்றான். குடிசைக்குள்ளே இளம் பெண்ணொருத்தி அடுப்பில் அடை சுட்டு கொண்டிருந்தாள். அருகில் திடகாத்திரமான ஒரு வாலிபன் உட்கார்ந்து தைத்த இளம் ஆலமிலையிலே போட்டிருந்த கம்பு அடையை கீரை குழம்புடன் ருசி பார்த்து சாப்பிட்டு கொண்டிருந்தான். ஒரு தடவை அவன் நாக்கை சப்பி கொட்டிவிட்டு, அடி வள்ளி, இன்னும் எத்தனை நாளைக்கு உன் கையால் கம்பு அடையும் கீரை குழம்பும் சாப்பிட எனக்கு கொடுத்து வைத்திருக்கிறதோ தெரியவில்லை என்றான். தினமும் பொழுது விடிந்தால் நீ இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றாய். இன்னொரு தடவை சொன்னால் இதோ இந்த அடுப்பை வெட்டி காவேரியில் போட்டு விடுவேன் பார் என்றாள் அந்த பெண். நான் விளையாட்டுக்கு சொல்லவில்லை வள்ளி. மகாராஜாவும் மகாராணியும்
நேற்று பேசிக்கொண்டிருந்ததை கேட்டேன். யுத்தம் நிச்சயமாக வரப்போகின்றது என்றான் வாலிபன். யுத்தம் வந்தால் உனக்கு என்ன என்றுதான் கேட்கின்றேன். உன்னை யார் யுத்தத்துக்கு அழைக்கின்றார்கள்? உன் பாட்டுக்கு படகோட்டி கொண்டு இருக்க வேண்டியதானே? அதுதான் இல்லை. நான் மகாராஜாவின் காலிலே விழுந்து கேட்டுக்கொள்ளப் போகின்றேன், என்னையும் யுத்தத்துக்கு அழைத்து கொண்டு போக சொல்லி. நான் உன் காலிலேயே விழுந்து என்னையும் உன்னோடு அழைத்து கொண்டு போ என்று கேட்டுக்கொள்ளப் போகின்றேன். அதற்கு உனக்கு இஷ்டமில்லாவிட்டால் காவிரி ஆற்றோடு போனவளை எடுத்து காப்பாற்றினாயோ இல்லையோ, மறுபடியும் அந்த காவிரியிலேயே இழுத்து விட்டுவிட்டு போய்விடு. அதுதான் சரிவள்ளி. சோழ தேசம் இப்போது அப்படித்தான் ஆகிவிட்டது. பெண் பிள்ளைகள் யுத்தத்துக்கு போக வேண்டியது, ஆண் பிள்ளைகள் வீட்டிற்குள் ஒளிந்து கொண்டிருக்க வேண்டியது. இரு இரு, குதிரை வருகின்ற சத்தம் போல் கேட்கின்றதே. ஆம், அந்த சமயத்தில்தான் டக் 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 என்ற குதிரையின் காலடியின் சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தினால் அவ்வாலிபனின் உடம்பில் ஒரு துடிப்பு உண்டாயிற்று. அப்படியே எச்சரிக்கையோடு எழுந்தான். வாசற்புறம் ஓடினான். அங்கே அப்போதுதான் குதிரை மீதிருந்து இறங்கிய வீரன், பொன்னா, மகாராஜாவுக்கு செய்தி கொண்டு வந்திருக்கின்றேன், சீக்கிரம் தோணியை எடு என்றான். பொன்னனும் இதோ வந்துவிட்டேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே ஓடினான். அச்சமயம் வள்ளி சட்டுவத்தில் இன்னொரு அடை தட்டுவதற்காக மாவை எடுத்து கொண்டிருந்தாள். வள்ளி, உறையூரிலிருந்து செய்தி கொண்டு வந்திருக்கின்றான். அவசர செய்தியாம். நான் போய் வருகின்றேன் என்றான் பொன்னன். நல்ல அவசர செய்தி. அரை வயிறு கூட நிரம்பியிராதே. எனக்கு பிடிக்கவே இல்லை என்று வள்ளி முகத்தை திருப்பிக் கொண்டாள். அதற்கென்ன செய்கின்றது வள்ளி? அரண்மனை சேவகம் என்றால் சும்மாவா என்று பொன்னன் சொல்லிக்கொண்டே அவளுடைய சமீபம் சென்றான். கோபம் கொண்ட அவளது முகத்தை தன் கைகளால் திருப்பினான். வள்ளி புன்னகையுடன் தன் முகத்தின் மேல் விழுந்திருந்த கூந்தலை இடது கையால் எடுத்து சொருக்கு போட்டுக்கொண்டு, சீக்கிரம் வந்து விடுகின்றாயா என்று சொல்லிவிட்டு பொன்னனை அண்ணாந்து பார்த்தாள். பொன்னன் அவளுடைய முகத்தை நோக்கி குனிந்தான். அப்போது வெளியிலிருந்து, எத்தனை நேரம் பொன்னா என்று கூச்சல் கேட்கவே, பொன்னன் திடுக்கிட்டவனாய், இதோ வந்துவிட்டேன் என்று கூச்சலிட்டு கொண்டே வெளியே ஓடினான்.